ஹலோ எவ்ரிவன். சில மாதங்களுக்கு முன்னாடி அகமதாபாத் ஏர் கிராஷ் நியூஸ் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அது நம்ம எல்லாரையுமே ஒரு அளவில் பாதிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பிளேனில் போயிருக்கீங்களோ இல்லையோ, ஒரு விதமான ஒரு பயம், ஐயோ பிளேனில் போனால் நம்ம பிளேனும் இந்த மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே வந்துருந்துருச்சுன்னா அதுக்கு பேர் தாங்க அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்ட் நம்ம மேலே ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேம் தான் இந்த அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ். அதாவது நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் ஈஸியாக கிடைக்குதோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் ப்ரிடாமினண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும் அப்படின்னு நம்ம பிரெயின் நம்மளை நம்ப வச்சிடும். உதாரணத்துக்கு இந்த ஏர் கிராஷை எடுத்துப்போமே. உலகளாவிய டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைட் ஏர் கிராஷ் நடக்கிறத விட ரோடு ஆக்சிடென்ட்ஸ் தான் நிறைய நடக்கும். ஆனால் ரோட்டில் போகிறதுக்கோ கார் ஓட்டுறதுக்கோ நம்ம பெருசாக பயப்படுறதில்ல. ஆனால் ஃப்ளைட்டில் ஏறும்போது மட்டும் நம்மளுக்கு ஒரு பயம் வரும். இல்லை பிளெயினில் போகணும்னு நினச்சா ஒரு விதமான ஒரு பதற்றம் வரும். இதுதான் அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா? கோவிட் டைமில் பக்கத்து வீட்டில் பாசிட்டிவா எதிர் வீட்டில் பாசிட்டிவான்னு நினைக்கும் போது படப்படப்படன்னு நம்மளுக்கு ஒரு படப்படப்பு வரும். அதே மாதிரி நியூஸ்லலாம் இன்று இவ்வளோ கேஸ் வந்துச்சு, இன்று இவ்வளோ பாசிட்டிவ்னு நினைக்கும் போது ஒரு விதமான ஒரு பதற்ற மனநிலை. அப்போ எல்லாருக்கும் கோவிட் வந்துருச்சா, நமக்கும் வந்துரும்ன்ற ஒரு பயம். ஏன்னா நம்ம பிரெயின் நம்மளை நம்ப வச்சிரும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ அன்ஃபார்ச்சுனேட்லி யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிரேக்கப் இல்லை டிவோர்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட மைண்ட் வந்து மேரேஜ் இஸ் ஸ்கேரி, ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஸ்கேரி, வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளை தள்ளும். இல்லை அந்த ஐடியாவை விதைக்கும். இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த ஆப்போசிட் ஜெண்டர், அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் ஏமாற்றிட்டு போனாங்க இல்லை பிரேக்கப் ஆச்சு நம்ம க்ளோஸாக இருக்கவங்களோட, அந்த இனமே இப்படித்தான், அந்த ஜெண்டரே இப்படித்தான் ஒரு நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவை கொடுத்துரும். இதுதாங்க அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ். ஐ ஹோப் யூ என்ஜாய் நோயிங் அபவுட் திஸ். தேங்க்யூ ஸோ மச்.